தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புதுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோகுல கண்ணன் சந்திகா தம்பதியர். இருவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமான நிலையில் 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சந்திகா கருவுற்றதாக கூறப்படுகிறது. சந்திகா கருவுற்ற நாள் முதல் தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு சந்திகாவிற்கு பனிக்குடம் உடைந்து பிரசவ வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவமனையில் டாக்டர் இருக்கிறாரா என கோகுல கண்ணன் கேட்டதற்கு டாக்டர் இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து சந்திகாவை குடும்பத்தார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர் இல்லை எனவும் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. செவிலியர்களே மருத்துவம் பார்த்ததாகவும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என சந்திகாவின் கணவர் மற்றும் அம்மாவிடம் கையெழுத்து வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குழந்தை இறந்து பிறந்திருப்பதாக குடும்பத்தாரிடம் செவிலியர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சந்திகாவிற்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருப்பதாகவும் மருத்துவமனையில் உரிய உபகரணங்கள் இல்லை, அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறும் செவிலியர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. சந்திகாவை ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். தாயும் சேயும் இறந்ததால் உறவினர்கள் ஆத்திரத்தில் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் நிலவியது. எங்க வீட்டுக்காரிக்கு டெலிவரி டைம்ன்றதுனால ஒரு 12 மணிக்கு பள்ளிக்கூடம் உடஞ்சிச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் ஒரு உடனே ஃபோன் பண்ணி கேட்டேங்க, இது மாதிரி இங்கதான் செக்கப்ல இங்கெல்லாம் பார்த்தேங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி பள்ளிக்கூடம் உடஞ்சிருச்சுங்க, டாக்டர் இருக்காங்களா கூட்டு வரணும்னு கேட்டேங்க. சரி நீங்க கூட்டு வாங்க டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. கூட்டுன்னு வந்தாங்க, டாக்டர் அங்கே அப்போ இல்லை. சரி இது எல்லாம் என்ன ரெடி பண்ணாங்க, அதுக்கு ரெடி பண்ண உடனே அப்புறம் ஜெல்லு எல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்க. அப்புறமேட்டுக்கா உள்ள கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா கத்திட்டு இருந்தாங்க, நல்லா சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சவுண்டே கேட்கல. அப்புறம் எல்லாம் போனாங்க வந்தாங்க ஓடி வந்தாங்க, எதுவும் அப்புறம் சவுண்ட் இல்லை. அப்புறம் போய் என்ன பண்ண என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு இது மாதிரி திடீர்னு இதாயிருச்சு, அது இப்போ ஃபிட்ஸ் வந்துருச்சு, அதனால திடீர்னு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னாங்க. சரி நீ போய் ரத்தம் வாங்கி வந்துருங்க, ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ரத்தம் வாங்கி போறப்போ என்ன பண்ண எங்கள் மாமியாரை கூப்பிட்டு கையெழுத்து போடுங்க, இதில் கையெழுத்து போடுங்க, ஆப்ரேஷன் போட்டு கையெழுத்து போடுங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுங்க, சரி என்னத்துக்கு போறேன்னு கேட்ட உடனே இதுக்கு வச்சு போடுங்க, ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றின சொல்றாங்க போடுங்கன்னு சொன்னோம். போட்ட உடனே நான் வந்த உடனே மறுபடியும் என்னை கூப்பிட்டு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா. சரி குழந்தை இருந்தானே எங்கள் வீட்டுக்கு காப்பாற்றி கொடுங்க நான் கேட்டேன். உடனே ஒரு 4 மணி மறுபடியும் கூப்பிட்டு கொஞ்சம் பல்ஸ் கொஞ்சம் வந்து போகுது, ஆனால் ப்ராப்பராக வரமாட்டிருக்குனாங்க. சரி எவ்வளோ செலவானா சரி எவ்வளோ பார்த்துலாம் என்ன காப்பாற்றி கொடுத்துருவாங்க. சரின்னாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் போய் கேட்ட உடனே எங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் ஜிஹெச் கொண்டு போயிருந்தாங்க. அவங்க சரி அங்கே ஃபெசிலிட்டி அங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போய் அங்கே விட்டாங்க. இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே இறந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இங்கேருந்து கூட்டு போனது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அவங்க அங்கே போனோடனே இறந்துருச்சுங்க. இதுதான் நடந்தது. இது விஜயா ஹாஸ்பிட்டல் கனாரமுறை விஜயா ஹாஸ்பிட்டல் அவங்க தான் என்ன அழைச்சுதான் நடந்திருக்குது. அதுக்கு என்ன தண்டனையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்.